ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நானும் என் அம்மாவும் வெளியே போயிருந்தோம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. எல்லா அம்மாவும் மோஸ்ட்லி வெளியே போயிட்டு வந்து டயர்டாக தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாவில் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் கிளாஸ். எங்கள் அம்மா ரொம்ப டயர்டானதுனால இன்றைக்கி நைட் டின்னர் நானே பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே குஷியாகியா நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன்னு எங்கள் அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட, நான் வந்து தக்காளி சட்னி தோசையும் சுடுறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே என் அப்பாவும் என் தம்பியும் வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஏதாவது பாப்பா சமைக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனசுக்குள்ளே கடவுளை வேண்டிக்கிட்டே சட்னியை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் சமையல் எவ்வளோ கஷ்டம்னே எனக்கு புரிஞ்சுது. இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்னியை தாளித்து மட்டும் விட்டுட்டேன். எங்கள் அப்பாவை கூப்பிட்டேன். எங்கள் அப்பா ஏதோ வரமா, நீ சட்னியை சீக்கிரம் செஞ்சு முடியும் அப்படின்னாங்க. நானும் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி சட்னியை வேக வேகமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேக வேகமாக போட்டு செஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் அவசரமாக போடுறோமே, இதாவது மறந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்த்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்ச சட்னியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் பண்ணதானா எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. நிஜமாவே ரொம்ப அமேசிங்காக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூப்பிட்டு தோசை சுட சொல்லிட்டேன். அவர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்பயும் எங்கள் அப்பா கிச்சனுக்குள்ளே நுழையும் போது எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் கலையிறங்கிடுச்சு அப்படின்ட்டு நான் வந்து எங்கள் அப்பாவை பாராட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்துட்டு மாஸ்டர் மாதிரியே தோசை சுட்டுட்டு இருந்தாங்களா, அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். பரவாயில்லையே, தோசை நல்லா வரும் போல இருக்கே. எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஹேபிட் இருக்குங்க. ஸோ எங்கள் அப்பா எல்லாத்தையுமே அந்த லெஃப்ட் ஹேண்டில் தான் பண்ணுவார். இப்போ கூட பார்த்திங்கன்னா மாவு ஊற்றும் போது லெஃப்ட் ஹேண்டில் தான் ஊற்றுவாங்க. ஸோ எங்கள் அப்பா எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாட்ட வந்து தோசை எடுக்க சொன்னேன். தோசை எடுக்கும் போது நான் ரைட்டில் எடுக்க சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா முடியலன்ட்டு மறுபடியும் லெஃப்டில் எடுத்துட்டாங்க. மறுபடியும் எல்லாத்தையும் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் எல்லாருமே கிச்சனில் ஒரு வேலை, என் தம்பிக்கு டிவி பார்க்குறது தாங்க வேலை. ஸோ அன்னைக்கு நைட் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ இதே போல் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.